வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றிலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும் நாம் ஒரு அற்புதமான மருத்துவ ஞானத்தை பெற இருக்கிறோம். அதாவது ஒரு ஆசிரியருடைய மிக முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மை நோக்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது இல்லையா? அப்போது இந்த உடலை பற்றி எந்த அளவிற்கு நாம் ஆழமாக தெரிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் வருகின்ற அன்பர்களுக்கு ஒரு நல்ல சேவையை செய்ய முடியும். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா இந்த மருத்துவ முறைகள் என்பது முற்காலத்தில் பாட்டி வைத்தியம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் இந்த மருத்துவ முறை தெரியும். இப்போவுமே கூட கையில் ஏதாவது அடிபட்டுருச்சா, கிராமத்து பக்கம் போனீங்கன்னா அந்த களிப்புட்டான் தலை இருக்கும், தலைக்கிள்ளி அதை எடுத்து ஒரு 4 இலையை பிச்சு அதில் சாறு எடுத்து வச்சு ஒரு கட்டு கட்டுங்க, அப்படியே கத்தி பட்டா கூட அது அப்படியே சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் மஞ்சக்காமலையா, அங்கே போங்க, அந்த கீழாநெல்லி செடி எடுத்து வேர் எடுத்து அடித்து குடிங்க. பயிர் புண்ணாயிருச்சா, இந்தாங்க இந்த மணத்தக்காளியை பச்சையாக மென்று சாப்பிடுங்க, இல்லாட்டி கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. சரியா? இப்படி நாம் ஒரு வைத்திய முறை அப்படிங்கிறது வைத்தியர்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தது இல்லை, நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா? உடம்பு சூடாயிருச்சா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. இப்போ அதை பற்றி அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம ஒரு ஆசிரியர் ஆகும்போது முதல்ல நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க தெரியணும். இன்னொன்று, நம்மை சார்ந்து வர்றவங்கள, நீங்கள் இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு இப்படியே நான் சொல்கிறேன், ஒரு அல்சர் ப்ராப்ளத்தில் வர்றாரு. நீங்கள் உணவு சாப்பிட்ற முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மாதமாவது ஆகும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நோய் குணமாகிறதுக்கு இல்லையா? அப்போது இதற்கூட சேர்ந்து நீங்கள் உணவில் சில டிப்ஸு சொல்கிறீங்க. அல்சருங்களா, இந்த மாதிரி காலையில் ஒரு முட்டைக்கோஸில் ஜூஸ் எடுத்து குடிங்க, மணத்தக்காளி கீரையில் ஜூஸ் எடுத்து குடிங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 2 டிப்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் மிக வேகமாக அவர் ரெக்கவர் பண்ணி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போ ஒரு ஆசிரியருடைய தகுதி நான் ஒன்று முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா, நம்மை நோக்கி வர்றவங்க நம்மளை ஒரு ஞானியைப் போல, ஒரு மருத்துவரை போல நம்மளை பார்க்குறாங்க. இப்போ மகரிஷி அவங்களுக்கும் நிறைய வைத்திய முறைகள் தெரியும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இன்னும் ஹோமியோபதி தெரியும், அக்குபஞ்சர் வர்மா பற்றி தெரியும் மகரிஷிக்கு. இன்னும் பல இயற்கையான வைத்திய முறைகளை மகரிஷி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஹோமியோபதி மருத்துவமெல்லாம் மகரிஷிக்கு நல்லா தெரியும். அப்போ நாம் இந்த மருத்துவ அறிவை நம்ம பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர்களுக்கு ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம். அதில் குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 மருத்துவத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்ம ஆசிரியர்களுக்கான ஒரு விஷயமாக வச்சுருக்கோம். அதில் நேச்சுரோபதி மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், மலர் மருத்துவம், இன்னும் இது போக நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. நம்ம இந்த பேட்சில் அந்த எல்லா மருத்துவ முறைகளை பற்றியும் உங்களுக்கு அடிப்படையே சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். அப்போ அது தெரியும் போது உங்களுக்கு இன்னும் நிறையா உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கும், உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பிற்காலத்தில் மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவுறதுக்கும் அது பயனாக இருக்குங்கிற நோக்கத்தில் நாம் அதை இப்போ ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மருத்துவர், இயற்கை மருத்துவர், நேச்சுரோபதி டாக்டர். அவர் பிஹெச்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய நேச்சுரோபதி டாக்டர்.
அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு 8 வயதிலிருந்து, இப்போ அவருக்கு ஒரு 28 வயது இருக்கும், அவ்வளோதான் வயது, சின்ன வயது. பட் 8 வயதிலிருந்து ஆன்மீக தேடல், யோக தியான முறைகளில் மிக தீவிரமான நாட்டம் கொண்டு இப்போது மிக அற்புதமாக அந்த நேச்சுரோபதி மருத்துவத்தை பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஜூமில் வந்து ரெகுலராக ஸ்பீச்சும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து இன்னும் பல்வேறு கலைகளை கற்றுருக்குறாங்க. ஹீலிங்கு, களரி, இன்னும் பல்வேறு இயற்கை விவசாய முறைகள், இயற்கை மருத்துவ முறைகள் என்று பல விஷயத்தை தேடி 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 போய் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு வந்து அவர் கற்றுக்கொண்ட ஞானத்தை எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க ஐயா அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் அவங்களோட ஒரு நேச்சுரோபதி மருத்துவத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் வந்து நாம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கேட்க போகிறோம். ஒரு 10 வாரங்கள் ஐயா அவங்களோட வகுப்பு இருக்கும். இந்த வகுப்பை நல்லா நீங்கள் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? இது நம்ம லைஃப் லாங் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நல்லா குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் முழுசாக பயன்படுத்தணும், சரிங்களா? ஐயா அவங்கள இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குற டாபிக் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறன், அதை மேம்படுத்தக்கூடிய ரகசிய முறைகள். இது இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம பாக்குறது, நம்ம நேர்மறையா இதுக்கு என்ன செய்யலாம், அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலா இதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது. இப்ப இந்த கிளைமேட்ல, சென்னையில சரி இல்ல மற்ற இடங்கள்ல மழைனால இல்ல குளிர்காலத்துல வர தொந்தரவுகள் நிறைய வரும். இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்கள் 100% அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கும் வந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது பிராக்டிக்கல் நாலேஜ் இப்ப நம்ம கொடுக்குறோம். உடல் தளர்வாட்டிக்கோங்க, மனம் ரிலாக்ஸா இருக்கட்டும். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து கேள்வி பதில்ல அது கேட்டுக்கலாம். முதல்ல உடல் அப்படின்றது எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் வார்லயே இருந்துட்டு இருக்கும். போர்லயே நம்முடைய உடல் இருந்துகிட்டே இருக்கும். 2 பக்கம் போர் நடக்குது. போர் நடக்கிறப்ப நம்ம பாக்குறோம், எதிர்நாட்டு வராங்க, வந்தவொடனே எதிர்நாட்டுல என்னென்ன படையை கொண்டு வந்து வர்றாங்க, எத்தனை பேர் வராங்க, ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்றோம். என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவு, எப்படி என்னென்ன சூழ்ச்சிகள் இது வரைக்கும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகி நம்ம அதை வீழ்த்துறதுக்கு போறோம், நம்முடைய டெரிட்டரிய, நம்முடைய பவுண்டரிய தற்காத்துக்கிறதுக்காக. அப்ப அதே மாதிரிதான் நம்முடைய உடல்லையும் இம்யூன் சிஸ்டம் இந்த வேலையை செய்யும். எப்பயுமே இந்த இம்யூன் சிஸ்டம் போர் இந்த முறையிலேயே இருந்துட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல மெமரி அப்படின்றது சேவ் ஆகும். மெமரி அப்படின்றது தான் இப்ப இந்த நாடு இப்படி இப்படி எல்லாம் வராங்க, இந்த சூழ்ச்சி எல்லாம் நடக்கும், இந்த ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, இந்த ஆயுதத்துக்கு எதிர்த்தாக்குதல், இந்த முறைகள் அப்படின்றது எல்லாமே எழுதி 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 அடுத்த ஜெனரேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். இதே மாதிரி நம்முடைய உடல்லையும் நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்க என்னென்ன நோய் கிருமிகள் அவங்களுடைய உடல் பார்த்ததோ எல்லாத்தையுமே மெமரி அப்படின்ற விஷயம் இது பதிவாகும். ஒவ்வொரு செல்கள்லயும் இது பதிவாகும். இந்த மெமரி ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் பாஸ் ஆயிட்டே இருக்கும். இது நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இயற்கையில பார்த்தா இது தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம வந்து வானகத்துல செஞ்சோலையில இயற்கை விவசாய பண்ணையில நம்ம வாலண்டியரிங் பண்ணப்ப அங்க விவசாயிகள் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும். எந்த ஒரு பூச்சி கொல்லி பயன்படுத்த மாட்டோம், பூச்சி விரட்டிகள் இருக்கு. அப்ப எந்த பயிர்ல இப்ப ஒரு வெண்டைக்காய் இருக்கு அப்படின்னா இந்த வெண்டைக்காயில எந்தெந்த செடிகள்ல பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க இந்த விவசாயி. அப்ப பூச்சி தாக்குதல் இல்லாத அந்த செடி, பூச்சி தாக்குதல் கம்மியா இருக்கிற செடி, அதை தேர்ந்தெடுத்து அதுல எது ரொம்ப வலிமையா இருக்கு, அதுல எது இனிப்பான காய்களை கொடுக்குது, அதுல எது சுவை அதிகமா இருக்கு, அது எது பலமா இருக்கு அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுல விதைய முட்ட விட்டு அந்த விதைகள் பறிச்சு எடுப்பாங்க. அந்த விதைகள் பதப்படுத்தி அதுக்கடுத்து அடுத்த
உழுதுட்டு அடுத்த முறைக்கு அந்த விதைகள் தான் பயன்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு விதைகளை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை அதே விதைகள் பூச்சி தாக்குதல் உள்ள அந்த விதைகள் நம்ம மண்ணில் போட்டு வளர்த்தா அதுக்கு திரும்ப நம்ம பூச்சி தாக்குதல் அதிகமா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுதான் இந்த மெமரி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அப்பா அம்மா, நம்ம பாட்டி தாத்தா இது எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா, மெஜாரிட்டி அப்படின்றது மைக்ரோபியல் டிஎன்ஏ, மைக்ரோபியல் செல்ஸ் மூலமா, நுண்ணுயிர்கள் மூலமா தான் இது ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தர் இருக்கிறா ஆரோக்கியமான வாழ்வியல்ல இருக்கிறான், இன்னொருத்தன் எல்லா வேலையுமே செய்யறான். ஆனா இன்னொருவன் எல்லா வேலைகள் செஞ்சுட்டும் ஆரோக்கியமா இருக்கிறா, இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறா அப்படின்னா ஃபவுண்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம், அது நம்முடைய தப்பு. அப்பா அம்மா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் குழந்தைகள் ஸ்ட்ராங்கா வரும். அது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணிக்க முடியும், உறுதிப்படுத்திக்க முடியும். இந்த உறுதிப்படுத்துறதுக்கு அளவு எல்லாமே கிடையாது. அதுதான் இதுல நமக்கு கிடைக்கிற போனஸ், நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். நம்ம இம்யூன் சிஸ்டம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, அதை பல மடங்கு பலப்படுத்த முடியும். என்னுடைய நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்ல நான் நேச்சுரோபதி இன்டர்ன்ஷிப் போறப்ப, நிறைய இடங்கள்ல போறப்ப, அப்ப நிறைய பேர் சொன்னது, டீச்சர்ஸ் சொன்னது, நேச்சுரோபதி பிராக்டிஸ் சொன்னது, இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா 20 வருஷமா எனக்கு ஒரு சின்ன காய்ச்சல் கூட வந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கை வாழ்வியல் ஃபாலோ பண்றோம். இது எல்லாமே 100% சாத்தியம். இதுக்கு தேவை என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் நமக்கு தெரியணும். அது மட்டும் பத்தாது, நம்முடைய மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மைண்ட் ஸ்ட்ராங்கா வர்றதும் குழந்தையில இருந்து கொண்டு வர்றது தான். இப்ப நம்ம ஒரு போனை பாக்குறோம், நம்ம எதை பாக்குறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய மைண்டு மாறும். நம்முடைய மைண்டு நம்ம சென்சஸ் உடைய ரெஃப்ளெக்ஷன். நம்ம ஒரு போன்ல வீக்கான மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறத பாக்குறோம், அப்ப நமக்கு மென்டாலிட்டி வீக்கா இருக்கும். இப்ப நான் போன் எடுக்கிறேன், நான் போன் எடுத்தா ரொனால்டோ அவருடையது பார்ப்பேன். இப்ப அது மாதிரியானது எடுக்கிறப்ப அவங்க டிசிப்ளின்ல ரொம்ப ஸ்ட்ராங், ஹெல்த்தி இருக்கிறதுல ஹெல்த்தியஸ்ட் அப்படின்றது அவர் சொல்றாங்க. அப்ப இது மாதிரி பண்றப்ப நமக்கு அந்த டிசிப்ளின் வரும். எப்பயுமே தூங்கி தூங்கி இருக்கிறவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற வீடியோஸ், இது மாதிரியான வீடியோஸ் நம்ம பாக்குறப்ப நமக்கே அந்த மைண்ட்ல அது ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு தெரியாம. இது ஹிப்னோதெரப்பி சயின்ஸ் சொல்றது. நம்ம கவனிச்சும் கவனிக்காம எது நம்ம மைண்டுக்குள்ள போகுதோ அது மைண்டை கரப்ட் பண்ணும். அப்ப தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறது அப்ளை பண்ணணும்னா மென்டல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அது சின்ன குழந்தையில இருந்து கொண்டு வரணும். இதையுமே நம்ம எந்த அளவு இல்லாம இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, இப்ப நம்ம டாபிக்குள்ள போலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த இம்யூன் சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுறது முதல்ல குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறப்ப இந்த வெஜைனா வழியாக, பிறப்புறுப்பு வழியாக வெளியேறப்ப, அப்ப அந்த குழந்தைக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு எல்லா நுண்ணுயிர்களும் உடலுக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. அப்ப சிசேரியன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்வியல மாத்தி தடுக்கிறதுக்கு, இயற்கை பிரசவம் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒண்ணு. அதுக்கடுத்து 2வது விஷயம், பவுடர் பால், பாக்கெட் பால் இதெல்லாம் இல்லாம தாய்ப்பால் அம்மா கொடுக்குறாங்க. அப்ப அம்மாவின் உடல்ல என்னென்ன மைக்ரோப்ஸ் அவங்க பார்த்தாங்களோ அது எல்லாமே குழந்தைக்கு வரும். அப்ப நீங்க கேட்கலாம், அதான் கர்ப்பப்பையிலே இருக்காங்களே அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகாதா அப்படின்ட்டு. அப்ப அம்மாவுடைய பாதுகாப்புல இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையும் பல மைக்ரோப்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது தனி உயிர். உள்ள இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒண்ணு. அம்மாவுடைய ரத்தம் தான் உள்ள போகும், வெளியே வந்துட்டு இருக்கும். அப்ப 2வது தாய்ப்பால். தாய்ப்பால் எவ்வளவு நாட்கள் அதிகமா கொடுக்குறாங்களோ அவ்வளவு நல்லது. சரி, அதுக்கு அடுத்தது 3வது விஷயம், தாய்ப்பால் கொடுக்குறப்ப அந்த அம்மா எந்த உணவுகள் எடுத்துக்கிறாங்க, எந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, இது 3வது. அப்ப அம்மா அந்த நேரத்துல நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே எடுத்து, இது குழந்தைகள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா பிறக்கும். இதுதான் முதல் விஷயம், இதுதான் ஜிஸ்ட். இனிமே பேச போறதை விட இதுதான் ஜிஸ்ட், இதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, அதுக்கு அடுத்து 2வதுக்கு வரேன். இப்ப நம்ம உடல் கான்ஸ்டன்டா போர் நிலையில இருக்கும் அப்படின்றத பார்த்தோமா? அப்ப போர் நிலையில இருக்கிறப்ப ஒரு பக்கம் நமக்கு நல்லது செய்யற நுண்ணுயிர்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் தீயது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு. இப்ப நம்முடைய உடல்ல நல்லது செய்யற நுண்ணுயிர்கள் 60 இருக்கு, 60 வச்சிருக்கிறோம்.
தீயது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் 40 உள்ள வருது அப்படின்றப்ப நம்ம நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் ஜெயிச்சிரும். அப்ப நமக்கு நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த நல்லது செய்யற நுண்ணுயிர்கள் அதிகமா நம்ம உடல்ல வச்சிருக்கணும், பாதுகாத்து வச்சிருக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். சரி, அதை பாதுகாத்து வச்சிருக்கணும்னு சொல்றீங்களே, எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டா, சரி இந்த நல்ல நுண்ணுயிர்கள் தங்கக்கூடிய வீடு எது? அந்த வீடை சுத்தமா வச்சுக்கணும். எங்க அது வீடு? நம்ம உடல்ல. நம்ம உடல்ல பெருங்குடல், இதுதான் நுண்ணுயிர்களின் வீடு. இங்கதான் நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கும். இந்த பெருங்குடலை பத்தி படிக்கிறப்ப ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஆனா நம்ம ட்ரெடிஷ்னல் சயின்ஸ்ல போய் பார்த்தோம், நம்ம சித்தால போய் பார்த்துக்கிறோம், இல்ல ஒரு பாரம்பரிய கலைகள் படிக்கிறப்ப பெருங்குடல் சுத்தி முக்கியமா சொல்லுவாங்க. ஒரு களரி பயிட்டு படிக்க போறோம், இல்ல வர்மக்கலை மெய்யடக்கம் கத்துக்க போறோம், முதல்ல குடல் சுத்தி தான் சொல்லுவாங்க. குடல் சுத்தி இருந்தாதான் அதுக்கடுத்து பயிற்சியை செய்யணும். குடல் சுத்தி முக்கியம். அப்ப இந்த குடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். குடல் குப்பை மாதிரி இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு சாப்பிடக்கூடியது, அப்பப்ப மலம் கழியும். இன்னொரு ரகசியம் சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. போக 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 அது இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாறிக்கிட்டே வரும். ஒரு சிலர் தான் நல்லா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்றாங்க. அப்ப இப்ப முதல்ல வந்தது, இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா, சுகர் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், இது 200க்கு மேல இருக்கக்கூடாது, 250க்கு மேல இருக்கக்கூடாது. இது முதல்ல வந்தது. அதுக்கு அடுத்தது 200 ஆச்சு, அதுக்கு அடுத்தது 180 ஆச்சு, 160, 140 ஆயிடுச்சு. சரி, நான் படிக்கிறப்ப 120/80 இருந்தது பிளட் பிரஷர். 120/80 இருந்தா நார்மல் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே முதல்ல ஆரம்பிக்கிறப்ப 160/90, அதாவது சிஸ்டோல் மேல இருக்கிறது 160, கீழே உள்ளது 90. இதை விட தாண்டி போகக்கூடாது. அது உண்மை. அதை விட தாண்டி போகக்கூடாது, ரிஸ்க் இருக்கு. ஸ்ட்ரோக் வரும், இல்ல வேற ஏதாவது தொந்தரவு வரும். அதை விட ஜாஸ்தி ஆகாம பாத்துக்கணும் தான். அதையும் நம்ம இயற்கையில இருக்கிறோம், அந்த செக் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். இப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, 120/80 இருந்தது. அடுத்த பிரிண்ட் போட்டாங்க இல்லையா புக்கு, அதுல 110/80 ஆச்சு. சரி, இதுக்கு எந்த ஒரு பேஸுமே சொல்லல எதனால இது கம்மி பண்ணாங்க அப்படின்றது இல்லை. அப்படி இருக்கிறப்ப மலச்சிக்கல் அப்படின்றதுடைய டெஃபினிஷன் என்ன? முதல்ல எப்படி இருந்தது? இப்ப நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோம். இப்ப காலையில நீங்க ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க. அந்த உணவு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிடுறதுக்குள்ள அது டைஜஸ்ட் ஆகி வெளியேறிடும். அப்ப அவனுக்கு மலச்சிக்கல் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக மலம் கழியும். சாயங்காலம் ஒரு வாட்டி, காலையில படுத்து எந்திரிச்ச முதல் விஷயம் மலம் கடியில சென்சேஷனா இருக்கும். அப்போ உடல்ல குடல் சுத்தமா இருக்கு, குடல் சரியா இருக்கு, உடல் நல்லா வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த சர்க்கேடியன் கிளாக்கு இதுல யூட்டிலைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப மலச்சிக்கல் அப்படின்றது அதுக்கு அடுத்து போக போக என்னாச்சு அப்படின்னா, வாரத்துல 3 முறை மோஷன் போனாலே அவனுக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்றதுதான் டெஃபினிஷன் வந்தது. அப்ப அப்படி இருக்கிறப்ப வாரத்துல எனக்கு 3 நாள் மோஷன் போயிருதுப்பா, எனக்கு எல்லாம் மலச்சிக்கல் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க படிக்கிறவங்க எல்லாம். அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த சயின்ஸுக்கும் உண்மையிலே நடக்கிற விஷயம், அனுபவ விஷயங்களுக்கும் நிறைய ஒரு முரண்பாடுகள் இருக்கு. இந்த முரண்பாடுகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது, நாளைக்கு ரிசர்ச்ல முன்னாடி கண்டுபிடிச்சது தவறு அப்படின்றது நாளைக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஊசி எல்லாருமே ஊரு ஃபுல்லா போட்டாங்க, அதுக்கடுத்து ஒரு பல வருஷம் கழிச்சு இந்த ஊசி போட்டது தப்புப்பா, இன்னைக்கு அறிவியல் இதுதான் சொல்லுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்முடைய உடல் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்பயுமே ஆரோக்கியமா வச்சிருக்கிறது நம்ம கடவுள் இந்த உடல் கொடுத்துருக்கிறாரு, இதுக்குள்ள முடிச்சுக்கிறது முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடையதான். இதுக்காக நமக்கு என்னென்ன தெரியுதோ, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்ப நான் ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ணேன், எனக்கு சரியாச்சு. இத ஸ்கூல்ல இருந்து பையன் முடிச்சுட்டு வரான், என்னுடைய தம்பி வரான், என்னுடைய தம்பிக்கு நான் இத இரவு படுக்க போறப்ப கதையா நான் சொல்றேன். அந்த விஷயம், அந்த நாலேஜ் தான் அவனுக்கு வேலை செய்யும். வேற எல்லாமே சரி, படிக்கிறது எல்லாமே சரி, ஆனா இதுதான் லைஃபுக்கு தேவையான நாலேஜ், இது கண்டிப்பா செய்யும். அதுக்கு அடுத்தது, இப்ப இந்த கான்ஸ்டன்டா வார் மோட்லயே இருக்கும். அப்ப இந்த உறுப்பு, இந்த குடல் அப்படின்றத சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கிறதுன்றது மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிறது. இதுதான் திருவள்ளுவர் சொன்னாரு. நம்ம உணவு எடுத்தது
டைஜஸ்ட் ஆகி அற்று போனதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்து ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படின்றத அவர் சொன்னார். மருந்திடும் வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்றதுல இதுதான் அதோடைய அர்த்தம். சரி, இப்ப இந்த குடல் மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். அப்ப இந்த நுண்ணுயிர்கள், இதுதான் நம்முடைய போர் வீரர்கள், நல்ல நுண்ணுயிர்கள். நல்ல நுண்ணுயிர்களுடைய பலம் என்ன, நல்ல நுண்ணுயிர்களுடைய உணவு என்ன, நம்ம சாப்பிடுறதுல நார் சத்து, இந்த நார் சத்து தான் நல்ல நுண்ணுயிர்களின் உணவு. இந்த நார் சத்து எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், வலிமையா இருக்கும். நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சாலும் சரி நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. உடல் டோட்டலாவே மாறும். நல்ல நுண்ணுயிர்கள், நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க, எந்த கண்டிஷன்னாலும் சரி. இன்னைக்கு நம்ம பாக்குறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஃபைபர் அதிகமா எடுத்துக்கிறப்ப ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இம்யூன் சிஸ்டம் சரியாகும், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சரியாகும். அதுக்கு அடுத்தது ஜிஐடி சம்பந்தமான சிம்டம்ஸ் எல்லாமே சரியாகும். இதெல்லாம் சிம்பிளான விஷயம். அப்ப ஃபைபர் அதிகமா இருக்கிறது என்னென்ன உணவுகள்? காய்கறிகள் முதல் விஷயம். காய்கறிகள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு எந்த ஒரு டாக்டர் வைத்தியர் இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் அப்ப காய்கறிகள் மேக்சிமம் எடுத்துக்கணும். மதிய உணவில் எவ்வளவு சாதம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இணையாக காய்கறிகள் எடுத்துக்கணும். ஒரு முறை எடுத்து பாருங்க, உடல் எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்றது தெரியும். அதுக்கு அடுத்தது காலை உணவு, இரவு உணவு இருக்கு. காய்கறிகள் ஃபைபர் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். பழங்கள் இதுலயுமே ஃபைபர் அதிகமா உண்டு. ஆனா பழங்கள் காய்கறிகள் வாழ்க வளமுடன். கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், இந்த சிறுதானியங்கள்ல ஃபைபர் அதிகமா இருக்கிற சிறுதானியங்கள் சாம. ஓகே, சரி, எது கிளியரா இருந்தது? வாழ்க வளமுடன். சாப்பாட்டுல காய்கறி நிறைய எடுத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு. ஐயா வீடியோ வேணா கட் பண்ணிக்கிறீங்களா? ஆடியோ நல்லா கிளியரா இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வரும்போது கேட்கலங்க. கரெக்டா இருந்ததுங்களா ஐயா? இப்ப ஆடியோ வரப்ப கேக்குதுங்க ஐயா, வீடியோ வரப்ப டிஸ்டர்ப் ஆகுது. சரிங்க, ஓகே ஓகே சரி. இப்ப நம்ம அந்த நுண்ணுயிர்கள் ரெண்டுமே வீடியோ கேன் பி டிஸ்கனெக்ட். ஓகே, நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கு, கெட்ட நுண்ணுயிர்கள் இருக்கு. ரெண்டுத்துக்கும் எப்பயுமே போர் நடந்துட்டு இருக்கும்னு பார்த்தோம். நுண்ணுயிர்களுடைய நல்ல நுண்ணுயிர்களுடைய அளவு பெருக்கணும்னு பார்த்தோம். நல்ல நுண்ணுயிர்களுடைய உணவு அப்படின்றது நார் சத்து, ஃபைபர். அப்ப அந்த நார் சத்து எதுல இருக்கு அப்படின்னா பழங்கள், காய்கறிகள். அதுக்கு அடுத்தது மூணாவது மில்லட்ஸ், சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள்ல இந்த இப்ப நான் சொல்ற 5 சிறுதானியங்கள்ல அதிகமா ஃபைபர் இருக்கும். எல்லா சிறுதானியங்களை காட்டிலும் சாமை 1, வரகு 2, 3 திணை, 4 குதிரைவாலி, 5 குல சாமை. இந்த 5ல ஃபைபர் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது அரிசி. அரிசின்னு வரப்ப நம்ம பாரம்பரிய அரிசிகள், பட்டை தீட்டாத அரிசிகள், இது ஃபைபர் அதிகம். அப்ப இது போல நம்முடைய உணவு மாத்துறப்ப ஃபைபர் அதிகமா கிடைக்கும். நல்ல நுண்ணுயிர்கள் உடல்ல பெருகி வரும். கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் உடலுக்குள்ள வராது. வந்தாலும் அது தோற்கடிக்கப்பட்டு மெமரி அப்படின்றது கிரியேட். அந்த மெமரி நம்ம உடலுக்கு சாகிற வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெமரி அப்படின்றது தான் வேக்சினேஷன் மூலமாக கொடுக்குறாங்க. ஆனா இப்ப கோவிடுக்கு வச்சது இது மெமரி மூலமா வேலை செய்யக்கூடிய வேக்சினேஷன் கிடையாது. இது புது டெக்னாலஜி தான் இப்ப கொடுத்தாங்க. சரிங்க, இப்ப அதுக்கு அடுத்தது
நம்முடைய உடல் நல்ல நுண்ணுயிர்களும் இருக்கும், கெட்ட நுண்ணுயிர்களும் இருக்கும். இப்ப ஏதாவது இப்ப காய்ச்சல் பிடிக்குது அப்படின்றப்ப ஆன்டிபயாட்டிக் முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். பூச்சிக்கொல்லி அப்படின்றது இருக்கு, பூச்சியை கொல்றதுன்னு அர்த்தம். அந்த பூச்சிக்கொல்லி எடுத்து ஒரு ஆட்டுக்கு ஊட்டி விட்டா, ஒரு ஆட்டுக்கு கொடுத்தா ஆடு செத்து போயிடும், மனுஷன் குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான், அப்ப மிருகம் குடிச்சா மிருகம் செத்து போயிடும், யானையே செத்து போயிடும். அப்ப அதுக்கு பேரு பூச்சிக்கொல்லி. ஏன்னா நம்ம ஆயிரும் உயிர்கொல்லி என்றா பெயர். அப்ப உயிர்கொல்லின்னு வச்சா எந்த விவசாயி கொடுக்குற ஆன்டிபயாட்டிக்னு வச்சிருக்கிறேன். ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா இது ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறோம். இப்ப உடல்ல கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிஞ்சிரு, சரி ஓகே, நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இதுல அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், உடல்ல நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்ல, திரும்ப நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும், அதிகமா சான்சஸ் இருக்கு. அப்ப ஆன்டிபயாட்டிக் அப்படின்றது நம்ம உடலை இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சுக்கணும், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு, இயற்கையில ஆன்டிபயாட்டிக் உடலுக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கு. இதுல ஒண்ணு இப்ப நான் சொல்றேன், நம்பர் 1 பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக் அப்படின்றது பீ போலன். தேனீப்பூச்சி தேன் சேகரிக்கிறப்ப மகரந்தம் அதையும் சேகரிக்கும், அதோடைய உணவுக்காக. தேனுமே அதோடைய உணவுக்காக தான் சேகரிக்குது. இதுதான் பீ போலன். இந்த பீ போலன் இதை நம்ம தினசரி எடுத்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க உடல் பெட்ரிடனா இருக்காங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு அதுக்கு அடுத்து கிட்னியுமே ஒரு கிட்னி டோனார் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் எதுவும் வரக்கூடாது, பி போலன் டெய்லி எடுத்துக்கலாம். ஆன்டிபயாட்டிக் இது உடல்ல எந்த ஒரு நோய் வராம தடுக்கும், எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த பி போலன். அதுக்கு அடுத்தது 2வது நெல்லிக்காய். நோய் எதிர்ப்பு திறன் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னாலே முதல்ல விட்டமின் சி. அப்ப விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடியது நெல்லிக்காய். இப்ப நெல்லிக்காய் தினசரி 1 எடுத்துக்கணும். ஆயுர்வேதத்துல நெல்லிக்காய் ஒரு உணவு தான் தினசரி எடுத்துக்கூடிய உணவு அப்படின்றாங்க. தினசரி நெல்லிக்காய் எடுத்துக்கணும். இது வாதம் பித்தம் கபம் 3மே சமன் பண்ணிடும். அதுக்கடுத்தது 3வது சுத்தமான மஞ்சள், விரலி மஞ்சள். இயற்கை விவசாய சந்தை நிறைய இடங்கள்ல இருக்கு, இயற்கை விவசாய சந்தையில போயிட்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க. மஞ்சள் வாங்கி அரைச்சு அதை பொடி பண்ணி, இந்த மஞ்சள் பொறுத்தளவுக்கு மஞ்சளோட மிளகு சேர்ந்தாதான் மஞ்சளுடைய முழு பயன்கள் உடலுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மஞ்சள் 400 கிராம், மிளகு 100 கிராம், 2மே ஒன்னா கலந்து வச்சுட்டு இந்த பொடி காய்ச்சல் இருக்கிற சமயத்துல வர மாதிரி இருக்கிறப்ப இதை வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி 3 நாள் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும். இது 3 உணவுகள் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துறது. அதுக்கடுத்து விட்டமின் B5 உடல்ல இருந்துட்டே இருக்கணும். நிறைய பேர் நம்ம கிட்ட சைனசைட்டிஸ், காலைல எந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் வரும், கொஞ்சமா மழையில நனைஞ்சாலே சளி பிடிக்கும். அப்படியா, சரி, பீர்க்கங்காய் கைப்பிடி அளவு, இது கூட வெற்றிலை மேல கீழே நடுக்காம்பனிக்கு ஒரு 3 வெத்தலை. பீர்க்கங்காய் தான் இதுல முக்கியம், தோலோடு போடணும். மிக்சியில அரைச்சு வடிகட்டி இந்த சாறு டெய்லி எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். 3 மாசம் எடுக்கிறாங்க. 3 மாசத்துல மழையில நனைஞ்சாலும் சரி, எது நனைஞ்சாலும் சரி, அவங்களுக்கு சளி பிடிக்காது, எந்த ஒரு தொந்தரவு வரவே வராது. விட்டமின் B5 இந்த பீர்க்கங்காய் இந்த வேலையை செய்யுது. இது நல்ல மிராக்குலஸா ரிசல்ட் கொடுத்துருக்கு. சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா இதை எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இப்ப இந்த போர் வீரர்கள் அதிகமா அளவுல வச்சுக்கணும், இதுதான் நல்லது செய்யற நுண்ணுயிர்கள்னு பார்த்தோம். இதுல ஒரு வீக்னஸ் இருக்கு. என்ன, இப்ப எவ்வளவுதான் வலிமையா இருக்கிற, எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருக்கிற போர் வீரர்கள், நல்லது செய்யற நுண்ணுயிர்கள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் இருக்கு, பயம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அதோடைய பலமே இழந்துரும். இந்த பயம், உடல் பயப்படுது, நம்ம பயப்படுறோம் அப்படின்றப்ப உடலுக்குள்ள என்ன நடக்கும், மனதுல பயம் இருக்கு, உடல்ல என்ன செஞ்சிரும் அப்படின்றது யோசிப்போம். பயம் வந்த உடனேவே உடல்ல கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோம். கார்டிசால் அப்படின்றது உடலுடைய முதல் எதிரி.
ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப இந்த கார்டிசால் அதிகமாகவும், பயப்படுறப்ப இந்த கார்டிசால் அதிகமாகவும், இன்னொரு வழியிலையும் இந்த கார்டிசால் அதிகமாகும். நான் அதை சொல்றேன். இப்ப ஒரு வியாதி எல்லாருக்குமே பரவுது, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே அந்த வியாதி வருது, ஊர் ஃபுல்லா வருது அப்படின்றப்ப பயம் யாருக்கு இருக்கோ இம்யூன் சிஸ்டம் உடனே டவுன் ஆகிடும். இந்த பயம் வரப்ப கார்டிசால் இன்க்ரீஸ் பண்றப்ப கார்டிசால் அதுக்கு அடுத்து டெஸ்டாஸ்டிரான் ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது என்ன சொல்லுவாங்க, நான் தெளிவா சொல்றேன். இப்ப கார்டிசால் அதிகமாச்சு அப்படின்னா டெஸ்டாஸ்டிரான் அளவு கம்மியாகும். கார்டிசால் அதிகமாச்சுன்னா பெண்களுக்கு பெண்களுடைய ஹார்மோன்கள் பேலன்ஸ் தவறி போகும். மீசம் முடி வர்றது, இல்ல இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது, அது மாதிரி தொந்தரவுகள் வரும். ஆண்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். அப்ப ஆண்களுடைய ஹார்மோன் பெண்களுடைய ஹார்மோன் ரெண்டுமே சமநிலையில இருக்கிறப்ப, அதிக அளவுல சீரா இருக்கிறப்ப உடல் எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும். எந்தவித தொந்தரவுகள் எளிமையா வந்துடாது. இப்ப கார்டிசால்ல இதை கம்மியா வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் கம்மியா வச்சுக்கணும். இப்ப ஸ்கூலுக்கு போறோம், இல்ல காலேஜ், இல்ல லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப் ஸ்டைல் செட் பண்ணிக்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலா வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அதுல யோகா ஒண்ணு. யோகால என்ன நடக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸை தான் அப்ப சரி பண்றோம். நம்ம மெயின்டைன் பண்றோம், ஒரு ஆசனத்துல மெயின்டைன் பண்றோம், ஒரு கால்ல நிக்கிறோம், இல்ல அப்படியே வளைஞ்சு நிக்கிறோம், உடல் அப்படியே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். உடல்ல பல தசை நார்கள் விரியும், உடல்ல வலி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா மனம் பிரசன்ட்ல வச்சிருக்கணும், மனம் ரிலாக்ஸா வச்சிருக்கணும். அப்ப நம்ம அதை பழக்கிறோம். அதே மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வரப்பையும், கஷ்டம் வரப்ப, வலி வரப்ப, மனம் யோகா பண்றப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு ஆங்கரிங் அர்த்தம். இதுவும் ஹிப்னோதெரப்பி. நம்ம மனம் பத்தி படிக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஒரு சொடகு போட்டு இப்ப இந்த நிலையில இருக்கிறது, அடுத்து நீங்க எப்ப இந்த வார்த்தையை சொல்றீங்களோ அப்ப திரும்ப போயிடுறீங்க அப்படின்றப்ப அதே நிலை திரும்ப வருது. இந்த கண்ணு மூடி உட்கார்ந்த உடனே கரெக்டா அந்த தியான நிலை போயிடும், அந்த ஆல்பா நிலையை தாண்டி போயிடும். அப்ப இதெல்லாமே ஆங்கரிங். அந்த ஆங்கரிங் திரும்ப அதே வரும். இல்ல ஒரு ஸ்மெல் பண்றோம், அந்த பத்தி ஸ்மெல் எல்லாமே ஆங்கரிங். அப்ப பயம் இருக்கு இருக்கிறதுக்கு. அப்ப இந்த பயம் இது மூணாவது. ஸ்ட்ரெக்டா வர்றது எப்படி, ஐயா வாழ்க வளமுடன். மைக் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. நடுவுல இது வாய்ஸ் கிளியர் இல்லைங்கய்யா, விட்டு விட்டு வருது. சரி, இப்ப வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்குங்கய்யா. நடு சரி சரி, நம்ம இப்ப இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளியரா இருந்துச்சுங்களா? கிளியரா இருந்ததுங்கய்யா, புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாராலையும். சரி, வாய்ஸ் எல்லாமே கட்டாயி வரல இது வரைக்கும், நீங்க இப்ப இன்டர்ப்ட் பண்ற வரைக்கும்? இல்ல, அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, பட் நீங்க என்ன சொல்றீங்கிறது புரிஞ்சது. சரி சரி, ஓகே. சரி, நம்ம முதல்ல இந்த நுண்ணுயிர்கள் பத்தி சொன்னோம், நல்ல நுண்ணுயிர்கள் அதிகப்படுத்தணும்ன்றது சொன்னோம். அதுக்கடுத்து 3 உணவுகள் சொன்னோம். இதுல 1 பீ போலன், 2வது நெல்லிக்காய், 3வது விரலி, மஞ்சள், மிளகு, இது 3மே சேர்ந்தது. அதுக்கு அடுத்தது 2வதா கார்டிசால் அதிகமாகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகக்கூடாதுன்றது, பயம் அதிகமாகக்கூடாதுன்றது பார்த்தோம். அப்ப இதுல இன்டைரக்டா எப்படி இது அதிகமாகுது அப்படின்னா, நம்ம உணவின் மூலமாக. இந்த உணவுல கார்டிசால் அதிகமா இருந்ததுன்னா அதை நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறப்ப நமக்குமே கார்டிசால் அதிகமாகும். உணவுல எந்த உணவுல கார்டிசால் அதிகமா இருக்கு, எந்த உணவுல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு,
பழங்கள்ல இருக்கா, காய்கறிகள்ல இருக்கா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இல்ல அசைவத்துல இருக்கும். அப்ப நம்ம அசைவம் ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை நம்ம டென்ஷன் பண்றோம், ஸ்ட்ரெஸ் பண்றோம், பயமுறுத்துறப்ப அதுக்கு பயத்தினால ஹார்மோன்கள், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம உடல்லையும் அது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஸ்பிரிச்சுவலா எனக்கு தெரியாது, ஆனா ஆங்கரிங் நான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் நான் பேசல, ஹெல்த் வைஸ் நான் பேசுறேன். ஹெல்த் வைஸ் இது மாதிரி நடக்கும். அப்ப இதனால அந்த உணவு நான்வெஜ் தான் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையிலையும் நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சுக்கோங்க என்ன செய்யறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துட்டு மற்ற மிருகங்களுக்கு முன்னாடி அந்த மிருகத்தை துன்புறுத்த மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. இந்த எதை எடுத்துக்க போறாங்களோ அதை மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு துன்புறுத்தாம கடவுளுடைய பேரை சொல்லி அத உணவா எடுத்துக்குவாங்க. அப்ப அப்படி எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு. இது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன கார்டிசால அதிகப்படுத்தாம செய்யக்கூடிய முறை. ஆங்கரிங் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, நம்ம மனதுல ஒண்ணு பதிவாயிருக்கு. அந்த பதிவாயிருக்கிற விஷயம் இன்னொன்னோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த இன்னொன்னோட கனெக்ட் ஆயிருக்கிறது 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். 1 அப்படின்றது அந்த எமோஷன். இப்ப இந்த 2 எப்பப்ப வருதோ அப்புறம் இந்த 1மே சேர்ந்து வரும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம தினசரி இருக்கும். ஒரு கோயில்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் இருக்கு. கோயில்ல இருக்கும் போது எல்லாமே மனம் நம்ம அமைதியா வச்சுக்கிறோம். நம்ம ஒரு 10 வருஷம் வெளியூர் போயிடுறோம், இல்ல வெளிநாடு போயிடுறோம், அந்த இடத்துக்கு போகவே இல்லை. நம்ம மனம் ஒரு கட்டத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்றப்ப அந்த கோயில்ல எப்படி மன அமைதி இருந்ததோ அதே திரும்ப வரும். இது ஆங்கரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அதிகமாக கூடாது, அதனாலதான் நம்ம சொன்னேன். சரி, இது அதிகமாகுது. 3வது விஷயம் தெளிவா நான் சொல்றேன். 3வது, நம்ம உணவுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த உணவு எப்படி வேலை செய்யுதுன்றது நான் சொல்றேன். எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அதோடைய தன்மை நம்ம உடலுக்குள்ள வரும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு அசைவம் எடுத்துக்கிறோம். அசைவம் எடுத்துக்கிறப்ப அனிமல்ஸ் எல்லாமே 3 கட்டத்துல தான் வேலை செய்யும். அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே இனப்பெருக்கம் செய்யறது, சர்வைவல் இன்ஸ்டிங், இது 2. இதை எடுத்துக்கிறப்ப நமக்கு இதுக்கு தேவையானது என்னென்னவோ இது எல்லாமே பெருகும். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம ஒரு சோத்துக்கத்தாழை எடுத்துக்கிறோம். சோத்துக்கத்தாழை அதோடைய தன்மை என்ன, கூலண்ட், அதோடைய தன்மை என்ன, சளியை அதிகப்படக்கூடியது. அப்ப இது எல்லாமே உடல்ல வேலை செய்யும். அப்ப உணவு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும் அதை மாத்தக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ ஒரு பழம் இருக்கு, ஒரு காய்கறி இருக்கு, அதுல விதை இல்லை, அது கீழே போட்டா முளைக்காது. அதை நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்குமே அதே தன்மை வரும். நமக்குமே குழந்தை பிறக்காது, அதுல சிரமம் இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கிளியரா இருக்கும். இதுல இருந்து நான் கொண்டு வரேன். இப்ப நமக்கு முதல்ல நம்ம பாரம்பரிய அரிசிகள் எடுத்துட்டு இருந்தோம். பாரம்பரிய அரிசிகள்ல பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்காது. பாரம்பரிய அரிசிகள் விட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த இப்ப எடுத்துக்கூடிய ஹைபிரிட் அரிசி, கோதுமை, இதை எடுத்துக்கிறப்ப கிராஸ் பண்ணது, அதுக்கடுத்து இயற்கையில இருந்து மாறி போனதை எடுத்துக்கிறப்ப இதுல இந்த ரகங்கள்ல பூச்சி தாக்குதல் அதிகம். அப்ப இந்த பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கிறது நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்குமா, இல்ல பூச்சி தாக்குதல் நோய் தன்மை இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு பெருசா நோய் வரவே வராது, ஆனா இதுக்கு நோய் வரும். அப்ப இதை எடுத்துக்கிறப்ப நமக்குமே நோய் வரும். இதோடைய தன்மை அப்படிதான் வேலை செய்யும். இது மித்தாகாரம்ன்றது யோகால உணவை பத்தி சொல்லுவாங்க. அதுல எல்லாமே இது எல்லாமே வரும். இப்ப எந்த உணவை எடுத்துக்கிறோன்றதுதான் முக்கியம். அதுக்கு அடுத்தது நோய் வராம தடுக்கிறதுக்கு, நோய் வந்தா குணமாகிறது. அப்ப நோய் வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, சளி வந்துருச்சு அப்படின்றப்ப அப்ப என்ன செய்யறது, அப்ப எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு கான்செப்டே சொல்றேன். விட்டமின் சி இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ், அதிக அளவுல விட்டமின் சி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இன் இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம், இயற்கையான முறையில விட்டமின் சி கொடுக்கணும். விட்டமின் சி கொடுக்கணும் அப்படின்றப்ப விட்டமின் சி டேப்லெட் எடுத்துக்கிட்டா அப்ப வேலை செய்ய மாட்டேங்குது.
இன் இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம். இதுதான் ரிசர்ச் செய்யப்பட்ட அந்த வாக்கியம். அப்ப இது கொடுக்கக்கூடிய முறை, இது அதிக அளவுல கொடுக்கக்கூடிய முறை 3 ஸ்டெப் டயட் அப்படின்ற பேர்ல இது ஃபேமஸா இருக்கு. 3 ஸ்டெப் டயட் நீங்க போட்டீங்கன்னா வரும். நம்மளுமே இந்த 3 ஸ்டெப் டயட் பத்தி பேசியிருக்கிறோம். அது வீடியோ இருக்கும், கிளியரா இருக்கும் அதுல. அதுக்கு அடுத்தது இந்த இம்யூன் சிஸ்டம் எதால உண்டானது அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டமும் இம்யூன் சிஸ்டம் ரெண்டுமே இணைஞ்சதுதான். இந்த லிம்ஃப் அப்படின்றது நம்ம உடல்ல நோய் கிருமிகள் கழிவு எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சு கடைசியா உடல் வெளியே அனுப்பும், யூரின் வழியாக வெளியேற்றி தள்ளும். குழந்தைகளுக்கு எல்லாம் சில பேருக்கு வெயில்லயே காட்டாம குழந்தைகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா கழுத்து பக்கத்துலயோ இல்ல அங்கங்க சின்ன சின்னதா முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். இது என்ன கொழுப்பு கட்டியான்னு பாப்பீங்க. கொழுப்பு கட்டி கிடையாது, லிம்ஃப் நோடு தான் ஸ்வெல் ஆயிருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு செல்போன் கொடுக்கறது, உடல் விளையாட விடாம செய்யறது, அதுக்கடுத்து வெயிலே காட்டாம வச்சிருக்கிறப்ப அப்ப இந்த நிணநீர் ஓட்டம் தடைப்படும். நிணநீர் ஓட்டம், ரத்த ஓட்டம் அது தன்னால இயங்கிட்டு இருக்கும். பிராணசக்தி ஓட்டம் இதுவும் தன்னால இயங்கும். ஆனா நிணநீர் ஓட்டம் நம்ம வேலை செஞ்சாதான் இயங்கும். அப்ப நிணநீர் ஓட்டத்துக்கு நம்ம உடல் பயிற்சி செய்யணும். உடல் பயிற்சி செய்யறதோட சேர்த்து வெயில் உடம்புல படணும். வெயில் உடம்புல படுறப்பையும் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வேலை செய்யும். அப்ப இது எல்லாமே லிம்ஃப் நோடு ஸ்வெல்லிங் எல்லாம் வெளியே போய் வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுறப்ப இது எல்லாமே சரியாகும். விட்டமின் டி சரியான அளவுல இருக்கணும், அப்பதான் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். விட்டமின் டி சரியான அளவுல இங்க இல்லை அப்படின்றது இருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதிசயத்துல 8வது அதிசயம் இந்தியால இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி கம்மியா இருக்கிறது தான். நெதர்லாண்ட்ல அண்ணன் இருக்காரு, நெதர்லாண்ட்ல அங்க வாய்ப்பு இல்லை, விட்டமின் டி கேப்சூல் எடுத்துக்கிறாங்க. பாவம் எடுத்துக்கிறாங்க. இங்க ஏன் கம்மியா இருக்கு? இங்க வெளியே வந்தா வெயில் இருக்கு, ஆனா விட்டமின் டி கேப்சூல் எடுத்துக்கிறேன், D3 எடுத்துக்கிறேன்றாங்க. நம்ம சொல்றது காளான் இருக்கு. இப்ப இந்த காளான வெயில்ல காட்டுங்க, வெயில்லயே சன் ட்ரை ஆயிரும், வத்தல் மாதிரி ஆயிரும். அதை எடுத்துட்டு வந்தா இதுதான் விட்டமின் டி சப்ளிமெண்ட், இயற்கை சப்ளிமெண்ட். இதை வாரத்துல 2 நாள் சமைச்சு சாப்பிடலாம். விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணும். அதோட சேர்த்து வெயில்ல இருந்தாலே போதும். தோல்ல சோப்பு எல்லாம் போடக்கூடாது, சன்ஸ்கிரீன் லோஷன் இல்ல இந்த தோல் ஸ்கின் போர்ஸ் அடைக்கக்கூடியது எதுவும் பயன்படுத்தக்கூடாது. வெயில்ல டைரக்ட் சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் ஆகுறப்ப விட்டமின் டி தன்னால இன்க்ரீஸ் ஆகும். அப்ப விட்டமின் டி சரியா இருக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் சர்க்கேடியன் கிளாக். சர்க்கேடியன் கிளாக் அப்படின்றது நம்ம உடல்ல கடிகாரம் இருக்கு, நம்ம மூளையில தான் இந்த கடிகாரம் இருக்கு. இந்த கடிகாரம் எப்படி வேலை செய்தோ அதை பொறுத்துதான் உடல் அதோடைய தன்மையில இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா இல்ல நோயோட இருக்கணுமா டிசைட் பண்ற ஃபேக்டர் இந்த கடிகாரம் நம்ம உடல்ல. அப்ப இந்த கடிகாரம் இதை பத்தி பேசணும்னாலே நிறைய பேசலாம். இந்த சர்க்கேடியன் கிளாக் சரியா இருக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் செய்யணும். 1, காலையில எந்திரிச்சோடனே உடலுக்கு வேலை கொடுக்கணும், உடல் பயிற்சி செய்யணும். 2வது, இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு முன்னாடியே உணவு எல்லாமே முடிச்சிடணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பசி ஏற்படுச்சு அப்படின்னா எளிமையா ஜீரணக்கூடிய உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 3வது, இரவு அதே சன்லைட் போனதுக்கு அப்புறம் வெளிச்சத்தை எல்லாம் டிம் ஆக்கிடணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அறையில வெளிச்சத்தை கம்மி பண்ணிடணும். கண்ணு வழியா வெளிச்சம் போறத கம்மி பண்ணிடணும். அப்ப நீ டிவி பார்க்கணும் இல்ல படத்துக்கு போகணும் இல்ல எதுனாலும் சரி, கண்ணு வழியா வெளிச்சம் போகும். இந்த கண்ணு தான் இந்த சர்க்கேடியன்றதை சரி செய்யக்கூடிய மருந்து. அப்ப இதெல்லாமே காலை நேரத்திலேயே பார்த்துக்கணும். லேப்டாப்ல வேலை செய்யறது, ஐடி வேலை எதுனாலும். இரவு வந்துட்டா ரூம் இருக்கக்கூடியது இது பண்ணிடணும், டிம் பண்ணிடணும். இரவு செய்யக்கூடிய வேலையெல்லாம் வெளிச்சம் கம்மியான நேரத்துல இருக்கக்கூடிய வேலைகள் செய்யணும். அப்ப சர்க்கேடியன்றதும் சரியா இருக்கும். அடுத்தது கடைசி விஷயம் உடல் பயிற்சி. உடல் பயிற்சி நம்ம இந்தியால இருக்கிறவங்க மட்டும்தான் உடல் பயிற்சி செய்யாம, இந்தியால இருக்கிறவங்க மட்டும்தான் ஹெல்த்தியா, நம்ம பிளஸ்டு. நமக்கு கிடைக்கிற மாதிரி மூலிகைகள் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, நமக்கு கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஃப்ரூட்ஸ் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் நோயோட இருக்காங்க அப்படின்னா 8வது அதிசயத்துல 9வது அதிசயம். அப்போ உடல் பயிற்சி யாருமே செய்யறது இல்லை. பாரம்பரிய பயிற்சிகள் இது செய்யாம இருக்கிறது தான் இதோடைய காரணம். அப்ப இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். இந்த உடல் பயிற்சி காலை நேரத்துல செய்யறப்ப அது சர்க்கேடியன்றதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். காலை நேரத்திலயும் செய்யறீங்க, சாயந்தரமும் செய்யறீங்க அப்படின்றப்ப
காலை நேரத்துல ஹெவியா பயிற்சிகள் செய்யணும், சாயந்தரம் கம்பேர் பண்றப்ப கம்மியா பண்ணிக்கலாம். இது அதை சரி செய்யக்கூடிய, அதை ஒட்டி வரக்கூடிய ஒரு முறை. இப்ப நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஜஸ்ட் 3 நிமிஷத்துல இப்ப நான் சொல்றேன். முதல்ல நம்ம உடல் எப்பயுமே கான்ஸ்டன்ட் வார் அப்படின்ற நிலையில இருக்கும், போர் தன்மையில இருக்கும். இதுல நல்ல நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தணும். நல்ல நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துறதுக்கு ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் 1. அதுக்கு அடுத்தது உடல் சுத்தமா வச்சுக்கணும் 2. அதுக்கு அடுத்தது நம்ம நோய் இதுல இருந்து தற்காத்து வச்சுக்கணும். இதுக்கு நமக்கு இயற்கையா ஆன்டிபயாட்டிக் வேணும் அப்படின்னா அதுக்கு மஞ்சள் உடம்புல சேரணும் அப்படின்னா இது மிளகோட தான் சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பி போலன் அப்படின்றது நீங்க பயன்படுத்திக்கலாம். பி போலன் இருக்கிறதுல நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக், பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக். 3வது நெல்லிக்காய், விட்டமின் சில அந்த நெல்லிக்காயை விட எங்கேயுமே விட்டமின் சி அதிக அளவுல கிடையாது. அப்ப நெல்லிக்காய் ஒண்ணு பச்சையாக எடுத்துக்கணும். 2வது விஷயமா பார்த்தது உடல்ல பயம் இருக்கக்கூடாது, கார்டிசால கம்மி பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணணும். இதுக்கு உண்டான வழிமுறைகள் பார்த்தோம். 3வதா சொன்னது உணவு அப்படின்றப்ப பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய உணவுகள்ல நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அதுக்கு நோய் தாக்குதல் கம்மியா இருக்கும். அப்ப அது மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்குமே இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மித்தாகாரம் இது. அதுக்கு அடுத்தது 4வது விஷயம் 3 ஸ்டெப் டயட். நோய் வந்தா சரி செய்யக்கூடிய முறை தான் இந்த 3 ஸ்டெப் டயட். அதுக்கு அடுத்தது வெயில், சர்க்காடியன் கிளாக்கு, உடல் பயிற்சி. இந்த விஷயங்கள் இதுதான் இம்யூன் சிஸ்டத்தை காக்கக்கூடிய ரகசியம், இம்யூன் சிஸ்டத்தை முறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதுல உணவு அப்படின்னு பாக்குறப்ப இந்த 3 உணவுகளோட சேர்த்து விட்டமின் சி, விட்டமின் B5 இதையும் சொல்லியிருக்கிறோம். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுன்றது இம்யூன் சிஸ்டம் சீடு மெமரி வழியாக தான் கொண்டு போகணும்னு சொன்னோம். அதுதான் இன்னைக்கு நம்ம கொடுத்ததுல ஜிஸ்ட். சரி, நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம சொன்னதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா முதல்ல அதை கேட்டுக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. இன்று ஒரு அற்புதமான உரையை எல்லாரும் கேட்டோம். இது வரைக்கும் நம்ம மனசு சம்மந்தப்பட்டதுதான் பார்த்தோம். இப்ப இனிமே நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மருத்துவ